இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இங்க ஒரு காரியத்திலே ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், உங்களை நிந்திக்கிறவர்கள், என்ன சொல்ல போனால் உங்களுக்கு விரோதமா உங்களை துன்பப்படுத்திட்டே இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ் இட் பாசிபிள்? ஒரு இது முடியுமா? நம்ம நிந்திக்கிறவங்க துன்பப்படுத்துறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? பழி வாங்க வாய்ப்பு கிடைக்குமா? முறுமுறுப்போம், அவங்களால சபிப்போம். இவங்கெல்லாம் என்ன ஆண்டவர் இவங்கெல்லாம் ஏதாவது செய்ய மாட்டாரான்னு சொல்லி வேணா ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபம் பண்ணுவோம்? அவங்களை இல்லாம ஆக்குங்கன்னு வேணா ஜெபம் பண்ணுவோம். அந்த இடத்துல ஆண்டவர் வித்தியாசமா சொல்லுகிறார் பாருங்களா. உங்களை நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துறவர்களை நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்தை செய்து பார்த்தா நிச்சயமாகவே அதுல பெரிய அற்புதத்தை பின்னாடி வச்சிருக்கிறாரு. யோபின் புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, யோபு எல்லாவற்றையும் இழந்து தவித்து ரோட்டுக்கு வந்துட்டாரு. 40 பிள்ளைகள் பறிகொடுக்கிறாரு. ஆடு மாடு எல்லா சம்பத்து சுகம் எல்லாம் போய் சரீரத்துல ஃபுல்லா வியாதி, உயிர் மட்டும்தான் இருக்குது. ஒய்ஃபும் கோவிச்சுட்டு போயிட்டாங்க. ரோட்டுக்கு வந்துட்டாரு. அவனுடைய ஃப்ரெண்டு போய் ரொம்ப அவங்களும் ஆறுதல் படுத்துற மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில அவங்களும் காயப்படுத்தி அந்த வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுற மாதிரி ரொம்ப ரணமாக்கிடுறாங்க. ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. 42 அதிகாரத்துல சொல்லுது, ஆண்டவருக்கே கோபம் வந்துருச்சுன்னா பாருங்களேன் எந்த அளவு ஃப்ரெண்ட்ஸும் அவரை வேதனைப்படுத்துவாங்கன்ட்டு. சில நேரத்துல அந்த பட்ட காலிலே படணும் மாதிரி பாடுகள் பாதையில் போகும்போது மற்றவங்களும் வந்து என்ன பாடுகள் அதிகரிப்பாங்க. புரிஞ்சிக்காம அள்ளி கொட்டுவாங்க, சேரவாரி வீசுற மாதிரி. உண்மையா அது நடந்திருக்காது, கேள்விப்பட்டிருப்பாங்க யாரோ ஏதோ சொல்லி. எல்லாமே அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கோபம் வந்துடும். அப்போ ஆண்டவர் கோபப்படும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, யோபு ஃப்ரெண்ட் நீங்க போய் 7 காளைகளும் 7 ஆட்டுக்கடாக்களும் பிடிச்சிட்டு வந்து தகன பலியிடுங்க, யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், இல்லன்னா உங்க நிலைமை பரிதாபம் அப்படின்ட்டு. யோபு என்ன பண்றாரு? இவங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் வைக்கிறார் அந்த இடத்துல. நீங்களும் நான் இருந்தா கண்டிப்பா ஜெபம் பண்ணிக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் என்ன புரிஞ்சிக்காம பேசுறவங்க நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஆனா யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறாரு. எந்த நிலைமையில? எல்லாத்தையும் இழந்து சரீரத்துல உயிர் மட்டும்தான் இருக்குது, தோல் எலும்பும் தான் இருக்குது மீதி. சிநேகிதருக்காக ஆண்டவரே அவங்களை நினைச்சிடலுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் ஜெபம் பண்றாரு. யோபுவின் சிறையிருப்பு மாறுது. யோபு ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை உங்களை நிந்திக்கிறவங்க துன்பப்படுத்துறவங்க எல்லா இடத்துலயும் இருக்கலாம். அவங்களுக்கு விரோதமா பேசியிருக்கலாம், உங்களை பழி வாங்கி இருக்கலாம். நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு இம்மீடியட்டா உடனே ஆண்டவர் உயர்த்துகிறத நீங்க பார்க்க முடியும். ஒரு வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர், எல்லா பக்கத்திலும் தேவன் பயன்படுத்தி நல்லா ஒரு புகழின் உச்சில நல்லா போயிட்டு இருக்கிறார். அப்போ நிறைய ஒரு பக்கத்துல ஒரு சின்ன கூட்டம் அவரை நிந்தித்து தேவையில்லாததை எழுதி பேசிட்டு இருக்கும்போது இவர் சோர்ந்துட்டாரு. அவங்க மேல கசப்பு வந்துருச்சுது. மனசுல வச்சுட்டே இப்படிலாம் பண்றாங்களா இவங்கெல்லாம் மனுஷங்களாம் சொல்லி அதே நினைச்சு வியாதிப்பட்டுட்டாரு. படுக்கையில இருக்கிறாரு. படுக்கையில இருக்கும்போது ஒரே முருகருக்கு என்ன ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஊழியம் செய்யறான், எவ்வளவு ஓடுறான், இந்த வியாதியா வந்துச்சு. ஆண்டவர் சொன்னாராம், இந்த வியாதிக்கு காரணம் நான் இல்ல நீதான்ப்பா அப்படின்னாராம். ஒண்ணுமே புரியல. எப்படி ஆண்டவரே? அப்பா நீ வந்து உன் இருதயத்துக்குள்ள கசப்பா வச்சிருக்கிறா, அதனால வியாதியா மாறிச்சு அப்படிங்கிறாரு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, எத்தனையோ லட்சம் ஜனங்கள் உன்னை நேசிக்கிறாங்க, சில பேர் விரல் விட்டு என்றவங்க உனக்கு விரோதமா பேசுறாங்க, முறுமுறுக்கிறாங்க, உன்னை புரிஞ்சுக்கலன்னு தான் அவங்களே அவங்க ஞாபகத்திலே இருந்து எப்ப பார்த்தாலும் எரிச்சலோட அவங்கள சபிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கோவப்பட்டு அதே கசப்ப வச்சுட்டு இருக்கிறிய, அது வழியா பிசாசு உள்ள வந்துட்டான் அப்படின்னாப்லையா. உடனே மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே மன்னிங்கப்பா, என் இருதயத்தில் இருக்கிற கசப்பை எடுத்து போடுங்க. என்னை விரோதிக்கிறவங்க, விரோதமா பேசுறவங்க, துன்பப்படுத்துகிறவங்க, என்னை பழி வாங்கினவங்களை கூட நான் நேசிக்கக்கூடிய இருதயத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணாராம். கிறிஸ்துவின் அன்பு நிரப்பிடுச்சது. அவர்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கசப்புலாம் போயிடுச்சது. வியாதியை சுகமாக்கி வீட்டுக்கு வந்து ஊழியத்தை தொடர ஆரம்பிச்சிட்டாரு. யோசித்து பாருங்களேன், யாரை குறிச்சாவது கசப்பு வச்சிருக்கீங்களா? கசப்பு நமக்கு வியாதியா மாறிடும்.
விண்ணப்பமும் தேவனுடைய சமூகத்துல போய் கேட்காதே. விரோதமா எழும்புகிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, பேசுகிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. அதோடு மட்டுமல்ல, நம்மள பழி வாங்கி இருக்கலாம். நிறைய நேரத்துல இவங்களாதான் என் வாழ்க்கையே போச்சுன்னு கூட சொல்றீங்களா? இயேசுவை பிடிச்சுக்குங்க. அந்த கசப்பு போனா இயேசுவின் அன்பினால் நிரப்ப உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்க இருதயத்தை அன்பினால் நிரப்புங்கன்னு கேளுங்க. அடுத்து விண்ணப்பம் பண்ணி பாருங்க. யாருக்காக? என்ன நினைச்சிருங்கப்பா, அவங்க முன்னாடி போயிட்டுங்க, அதெல்லாம் வேண்டாம். அவங்க நல்லா இருக்கட்டு, அவங்க புரிஞ்சிக்காம செய்யறாங்க, ஆசீர்வதிங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. சூழ்நிலை தலைகளை மாறி உங்க தலையை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் பண்ணுவார். நிச்சயமாகவே அது நடக்கும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஜெபம் இயேசு அதை செய்து காமிச்சார. என் நாம செய்ய முடியாது. சிலுவையில தொங்கும் போது கூட குத்தினவர்கள், விரோதமா அவர்களுக்காக பிதாவிடம் வேண்டினாரே. அதைதான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சோர்ந்து போயிடாதங்க. மீண்டும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியும். இடிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையா இருக்கலாம், தனியா போராடுகிற ஒரு காரியமா இருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், பிசினஸ் இழந்திருக்கலாம், துரோகம் நேரிட்டு இருக்கலாம். இயேசு இருக்கிறார். யாரு மேலதான் கசப்பு இருக்குதோ அவங்களுக்கா ஜெபிங்க, வாழ்த்தி அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் சிறையிருப்பு மாதம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். கசப்பும் மறைஞ்சிரும். தொடர்ந்து உங்கள் பிரயாணம் இனிதாக, எளிமையாக, ஜெயமாக இருக்கும். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலப்பா அநேக இடத்துல நிந்தனையை தாங்க முடியாம, துன்பத்தை தாங்க முடியாம முறுமுறுக்கிறது, விரோதமான பழிக்கு பழி வாங்குகிற காரியங்கள் பெருகி இருக்கிற அந்த காலத்துல நாங்க பழி வாங்குகிறவர்களா அல்ல, நிந்திக்கிறவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களா அல்ல, புலம்புகிறவர்களா அல்ல, ஒரு கூட்டத்தை எழுப்பி நேருக்கு நேரம் சண்டை போடுகிறவர்களா அல்லப்பா. அவர்களை மன்னித்ததை கசப்பை எடுத்து போட்டு அவர்களை நேசிக்க, அவர்களுக்கு ஜெபிக்க, அவர்களுக்காக சமூகத்துல அவர்களுடைய நன்மைகளுக்காக நாங்க பரிந்து பேச அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க. அப்படிப்பட்ட இருதயத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயம் முழுவதும் கசப்பினால் அப்படி அன்பினால் நிரம்பி இருக்கட்டும். உம்முடைய நிறைவினால் நிரம்பி இருக்கட்டும். சந்தோஷத்தினால், சமாதானத்தில் நிரம்பி இருக்கட்டும். அந்த வாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பழைய காரியங்கள் எல்லாம், காயப்பட்ட காரியங்கள் எல்லாம் மறந்து விடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்க வல்லவரா இருக்கிறார். கசப்புகளை தூக்கி போட்டுட்டு விரோதமாய் நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துவதற்காக ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா.